அஇஅதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற நல்ல கருத்தை மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று முன்னாள் எம்எல்ஏவும் முன்னாள் அரசு கொறடாவுமான வி.எம். நரசிம்மன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பேட்டியளித்த அவர், அஇஅதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்றும் கூறினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலே தொடர்ந்து 4.5 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே தொடர்ந்து இருந்ததற்கு காரணமே தியாக தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மேலும் 1000 ஆண்டுகள் இந்த இயக்கம் நிலைத்து நிற்க வேண்டும், ஆட்சியில் இருக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணினார்களோ அது தொடர்ந்து ஈடேற வேண்டும் என்கின்ற அளவிலே தான் இன்றைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும், இணைய வேண்டும், பிரிந்து சென்றவர்களெல்லாம் இணைந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையிலே அமர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அதிமுக ஒன்று இணைய வேண்டும், ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு. எனவே எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினாரோ, எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தாரோ அது ஒன்று இணைய வேண்டும் என்பது இன்றைக்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு அதிமுக என்கின்ற ஒரு பெரிய கட்சி, ஆலமரம் போல் இருந்த கட்சி அல்லது தேசிய அளவில் 3வது பெரிய கட்சியாக இருந்த ஒரு இயக்கம் தொடர்ந்து இருக்க வேண்டும், ஆட்சி பீடத்திலே இருக்க வேண்டும், பல நல்ல திட்டங்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர வேண்டும், இணைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதே கருத்தை தான் இன்றைக்கு அன்பு அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உள்ளபடியே வரவேற்கக்கூடிய கருத்து. நிச்சயமாக இந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் அதிமுக ஒன்று சேரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. காரணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அதே போன்று புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்திலேயும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். பல பொறுப்புகளை நான் பெற்றிருக்கிறேன். எனவே பொதுமக்களையும் நான் தினம் தினம் சந்தித்து வருகிறேன். பல அரசியல் கட்சி தலைவர்களையும் நான் சந்தித்து வருகிறேன். அவர்கள் தெரிவிக்கிற கருத்து கூட அதிமுக ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே விரைவிலே இந்த இயக்கம் ஒன்று சேரும், வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.